தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும்ட்டு. அவ்வளவு பெரிய ஒரு இனம். புறப்புறல் வெண்பா மாலை பாடுது. கொடையில எல்லாம் இருக்குது. கொடை வள்ளல்கள் இருக்கா. உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த கொடையாளிகள்னு புறப்புறல் மேலப்படுது. அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா, இல்லை, பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க, ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க, அதனால சிறந்த கொடை இல்லை. கேட்காம கொடுக்கறதும் கொடை தான், ஆனால் அதையும் விட ஆகச் சிறந்த கொடை இருக்குது. அது என்னன்னா, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான். முல்லை கொடி தேரை விட்டுட்டு இப்போ பாரு இல்லைன்னு சொல்லாது, அது குச்சியை வண்டி விட்டாலே போதும். இல்லை, அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டா போதும், அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு இருக்கு, ஒரு குச்சி வண்டி வச்சுட்டு வாடான்னு. நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுடான்ட்டு தேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன். அதனாலதான் அவன் சிறந்த. அது பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா மேலோங்கி நிற்பது தமிழில முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் பேகன் பண்ணதும். மயில் என்ன போர்வை கேட்டு அடிச்சு கடிச்சான்ட்ட, அது இளங்காத்துல குளிர்காத்துலதான் தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வையை கொடுத்தாரு, அந்த குளிர நடுங்குன்னு சொல்லிட்டு, அது கதையா கூட இருக்கலாம், கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க அகநூறார் படுது, தாதுன் பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள, தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி, அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறான். ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த தேரோட்டி வந்து சொல்றான், காட்டுக்குள்ள போறோம், தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை, அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும், இந்த சத்தத்துல பயந்து ஓடிரும்டா, அதனால நிறுத்துறான். அப்ப இதுல இருந்து என்னன்னா, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியதானே, ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வள்ளுவம் பாடுது, திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுற. அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தாரு ஒருத்தர் அவர் நன்னையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமகனார். அந்த அறம் சார்ந்த கூட்டம். தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை, கௌதம் நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை. அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடுதலை புரியும் மறவன் என்று நீங்க ஏதாவது செய்தி படிச்சதுண்டா? இருக்காது, இருக்கவே இருக்காது. செஞ்சோலையில அவ விண்ணூர்தியிலிருந்து குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்கு, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யல. கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை தகர